இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் blast collectionsum blast நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு திட்டங்குளம் பகுதியை சேர்ந்தவர் இந்திரா காந்தி. இவர் கோவில்பட்டி போக்குவரத்து காவல் பிரிவில் போலீசாக பணிபுரிந்து வந்தார். இவர் மீது பாலியல் புகார், பணம் கேட்டு மிரட்டல், பெட்ரோல் கேனுடன் சென்று டிஎஸ்பி அலுவலகத்தில் மிரட்டல், காவலர் குடியிருப்பில் ரகளை என பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அது தொடர்பாக வழக்குகளும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்திரா காந்தியை டிரான்ஸ்பர் செய்தும் அதை தொடர்ந்து பணியிடை நீக்கம் செய்தும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை நிர்வாகம் உத்தரவிட்டது. தன்னை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டுமென வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து மனு அளித்து வந்தார். கடந்த ஒரு வருட காலகட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ்பிக்களாக பணிபுரிந்த ஆல்பர்ட் ஜான், சிலம்பரசன், மதன், அபிஷேக் குப்தா ஆகியோர் பெண் போலீஸ் இந்திரா காந்தி சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கேட்டு விசாரித்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை பார்வையிட்டு அவரது கோரிக்கையை நிலுவையில் வைத்திருந்தனர். இந்நிலையில் ஜூன் 27ஆம் தேதியன்று தூத்துக்குடி மாவட்ட புதிய எஸ்பியாக சிவபிரசாத் பொறுப்பேற்றார். இதையடுத்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி பகலில் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு வருகை தந்த பெண் போலீஸ் இந்திரா காந்தி திடீரென ஆவேசமடைந்து மாவட்ட காவல் அலுவலக வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த எஸ்பியின் கார் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஓடோடி வந்து அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். அங்கிருந்த நிருபர்கள் சிலர் எதற்காக போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் என கேட்டபோது பத்திரிகையாளர்களை நோக்கி விரக்தியில் சில வார்த்தைகளை கோபமாக தெரிவித்துவிட்டு கையெடுத்து கும்பிட்டார். மேடம், நீங்க எதுக்காண்டி மேடம் நீங்க கரெக்டா மேடம் பொறுமையா உங்களோட இதை நீங்க சொல்லுங்க. எஸ்பி அலுவலகத்திற்குள் இருந்து விரைந்து வந்த போலீஸ் அதிகாரிகள் ஒரு போலீஸாக இருந்துகிட்டு இப்படி பண்ணலாமா என கேட்டு அங்கிருந்து எழுந்திருக்குமாறும் எஸ்பியை சந்தித்து மனு கொடுக்குமாறும் கூறினர். அப்போது அவர், நான் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கினால்தான் போலீஸ், ஒரு வருஷமா சம்பளமே வாங்கவில்லை, அதனால நான் போலீஸே இல்லை என கத்தி கூச்சலிட்டு இதுவரை 4 எஸ்பிக்களை சந்தித்து விட்டேன். அதிகாரிகள் காப்பாத்துறாங்க, நான் சாதாரண கான்ஸ்டபிள், என்னை திருப்பி விடுறாங்க, என் சஸ்பெண்ட ரிவோக் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த டிஎஸ்பிக்கு விசாரணை வைப்பாங்களா, அது முடியுமா, செய்ய மாட்டாங்க என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார். போலீஸாக இருந்தாலும் இல்லை என்றாலும் இங்கே உட்கார முடியாது, எஸ்பியை பார்க்க கூட்டிட்டு போறோம், எழுந்து வாமா என அதிகாரிகள் தொடர்ந்து தெரிவித்த போதும் பெண் போலீஸ் இந்திரா காந்தி மாவட்ட காவல் அலுவலக அதிகாரிகளிடம் காட்டமாக வாக்குவாதம் செய்தார். ஒரு கட்டத்தில் டென்ஷனான போலீஸ் அதிகாரிகள், நீ போலீஸா இருக்க போய் தான் இவ்வளவு நேரம் இங்க உட்கார விட்டுள்ளோம், இதுவே வேறு யாருமாக இருந்தா நிலைமையே வேற, வண்டியில ஏற்றி இருப்போம் என எச்சரித்து அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி எஸ்பி சிவபிரசாத்தை சந்திக்க அலுவலகத்திற்குள் அழைத்து சென்றனர். அங்கு எஸ்பியை சந்தித்து மனு அளித்தார். சஸ்பெண்ட் காலத்தில் வழங்கப்படும் உதவித்தொகை முறையாக கிடைக்கவில்லை, தற்போது கர்ப்பமாக உள்ளேன், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளேன், எனவே மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதுகுறித்து விவரம் அறிந்த உளவு பிரிவினர் நக்கீரனிடம் கூறுகையில், 2025 ஆகஸ்ட் மாதம் கோவில்பட்டி டிராபிக் போலீஸ் ஸ்டேஷனில் தன்னுடன் பணிபுரிந்த அதிகாரி செல்வகுமார் என்பவருடன் நட்பாகி நெருங்கி பழகி வெறும் 3 மாதத்தில் ஆடியோ வீடியோ ஆதாரங்களை சேகரித்து தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூட்டு சதி செய்து 10 லட்சம் பணம் கேட்டு மிரட்டிய சம்பவத்தில் அந்த அதிகாரி பணம் கொடுக்க மறுக்கவே பெண் போலீஸ் இந்திரா காந்தி தனது கூட்டாளிகளுடன் அந்த அதிகாரியின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார்.
மேலும் அந்த அதிகாரிக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கொலை மிரட்டல் புகாரினை கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் கொடுத்து அது வழக்காக பதிவாகியுள்ளது. அந்த சம்பவத்தின் ஆடியோ மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து பெண் போலீஸ் இந்திரா காந்தியும் அந்த அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக பெண் போலீஸ் இந்திரா காந்தி மற்றும் அவருடன் பழகிய அதிகாரி இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி எஸ்பி, டிஐஜி ஆகியோரை சந்தித்து பெண் போலீஸ் இந்திரா காந்தியின் தொடர் மோசடிகளில் பாதிக்கப்பட்ட பலதரப்பட்ட ஆண்களில் தானும் ஒருவர் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்து பணியில் சேர்ந்து விட்டார். தற்போது வேறு மாவட்டத்தில் பணியாற்றி வருகிறார். இதில் அவரது குடும்பமே நிலைகுலைந்து போனது. தூத்துக்குடி போலீஸ் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இச்சம்பவம் தொடர்பாக உளவு பிரிவினர் நடத்திய ரகசிய விசாரணையில் பெண் போலீஸ் இந்திரா காந்தி கோவில்பட்டி, சங்கரன்கோவில், கயத்தாறு, திருநெல்வேலி, தாழையூத்து, ஊட்டி, கோத்தகிரி, தூத்துக்குடி போன்ற ஊர்களில் சீட்டிங் எண்ணத்துடன் பலரிடமும் ஆசை வார்த்தை கூறி நெருங்கி பழகி மோசடியை அரங்கேற்றியது தெரிய வந்தது. பெண் போலீஸ் இந்திரா காந்தி மீது 4 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வழக்குகள் அனைத்தும் நிலுவையில் இருந்து வருகிறது. இவரது ஒழுங்கீனமான நடவடிக்கைகள் மற்றும் நெருங்கி பழகி மோசடியில் ஈடுபடுதல் குறித்து மணியாச்சி டிஎஸ்பி மற்றும் விளாத்திக்குளம் டிஎஸ்பி ஆகிய இருவர் தலைமையிலும் தனித்தனியாக துறை ரீதியான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த ஜூன் மாதம் அப்போது எஸ்பியாக இருந்த அபிஷேக் குப்தாவை சந்தித்து தனக்கு வேலை கேட்டு மனு கொடுக்க வந்தபோதும் பெண் போலீஸ் இந்திரா காந்தி இதே போல அந்த அறைக்குள் கத்தி கூச்சலிட்டு ஒழுங்கீனமாக நடந்து கொண்டுள்ளார். 4 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஒரே காலகட்டத்தில் 2 டிஎஸ்பிக்கள் தலைமையில் துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வேலை கேட்டு கத்தி கூச்சலிட்டு தர்ணா போராட்டம் நடத்தியிருக்கிறார். நீர் பூத்த நெருப்பாக உள்ள இந்த விஷயத்தில் புதிதாக வந்துள்ள எஸ்பி எடுக்கும் முடிவை பொறுத்துதான் இந்த விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் என தெரிவித்தனர். சஸ்பெண்ட் ஆன பெண் போலீஸ் ஒருவர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் எஸ்பி காரை மறித்து அதிர்விட்ட சம்பவமும், எனது சஸ்பெண்டை ரிவோக் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த டிஎஸ்பிக்கு விசாரணை வைப்பாங்களா, அது முடியுமா என எகிரி இருப்பதை கண்டும் இன்னும் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுதோ என கலங்கி நிற்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்ட காக்கி அதிகாரிகள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.